நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம் அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது இந்த பிராணசக்தி. இந்த பிராணசக்தி மூலம் எப்படி உடம்புல ஏற்றிக்கிறது, அது சுவாச பயிற்சி மூலம் எப்படி பிராணசக்தி உடம்புக்கு கொண்டு வருது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். பயிற்சியும் சொல்கிறேன், நீங்கள் பயிற்சியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஒழுங்குமுறை சுவாச பயிற்சி. அமைதியாக உட்காரவும் அல்லது நிற்கவும். முதுகு வளையாமல் நேராக இருக்க வேண்டும். கைகளை தொடையின் மேல் அல்லது முழங்கால் மேல் வைத்து கொள்ளவும். சுவாசத்தை 6 இருதய துடிப்பு அளவு உள்ளே இழுக்கவும். நிதானமாக சுவாசத்தை இழுக்கவும். 3 நாடி துடிப்பு வரை உள்ளே சுவாசத்தை நிறுத்தவும். 3 நாடி துடிப்பு வரை சுவாசத்தை உள்ளே நிறுத்தவும். நிதானமாக 6 நாடி துடிப்பு அளவு காற்றை வெளியே மூக்கு வழியாக விடவும். 3 நாடி துடிப்பு வரை நிறுத்தவும். 6 நாடி துடிப்பு வரை உள்ளே நிதானமாக இழுக்கவும். இதுபோலே உள்ளே 3 நாடி துடிப்பு வரை காற்றை நிறுத்த வேண்டும். அதுபோலவே வெளியேற்றும் பொழுதும் 3 நாடி துடிப்பு வரை காற்றை இழுக்காமல் நிறுத்த வேண்டும். இதுபோல அநேக தடவை சுவாசத்தை இழுத்து நிறுத்தி வெளியேற்றி நிறுத்தி உள்ளே இழுக்கவும். எப்போதும் உள்ளே இழுப்பதும் மட்டும் 6 துடிப்பாகவும் நிறுத்துவது 3 துடிப்பாகவும். 6 துடிப்பு அளவு வெளியேற்றி 3 துடிப்பு அளவு வெளியேற்றி நிறுத்தி பின் 5 துடிப்பு உள்ளே இழுத்து சுமாராக அரை மணி நேரம் கூட இந்த சுவாச பயிற்சியை செய்யலாம். நன்கு பழக்கமான பிறகு 12 துடிப்பு வரை சுவாசத்தை உள்ளே இழுத்தும் 6 துடிப்பு வரை உள்ளே நிறுத்தியும் 12 துடிப்பு வரை வெளியேற்றியும் 6 துடிப்பு வரை வெளியே நிறுத்தியும் 2 மடங்கு துடிப்பு அளவு பயிற்சியை செய்யலாம். 16 துடிப்பு அளவு இழுத்து நிறுத்திவிடும் வரை பயிற்சி செய்து பழகி வாருங்கள். அதாவது 16 துடிப்பு வர வரைக்கும் நீங்கள் இதை பயிற்சி செய்து பாருங்கள் அப்படிங்கிறாரு. எப்போதுமே உள்ளே இழுக்கும் அளவில் பாதி அளவில் துடிப்பை வெளியே நிறுத்த வேண்டும். 1 அப்புறம் அரை, 1 அப்புறம் அரை என்ற கணக்குப்படி எண்ணிக்கையில் நாம் கூட்டிக் கொள்ளலாம். எப்போதும் நாடி துடிப்புக்கு இணைந்து சுவாச ஓட்டம் இருக்கும்படியாக நீங்கள் பார்த்து கொள்ளவும். நாடி துடிப்பை விட வேகமாகவோ குறைவாகவோ இழுத்து விடக்கூடாது. இப்படி பழகி வருங்காலத்தில் உடம்பில் இதனால் ஏற்படும் சுவாச ஓட்டத்தின் அதிர்வுகளை உணர்ந்து வர வேண்டும். உடம்பு முழுவதுமே இந்த அதிர்வுகளை உணரலாம். இந்த பயிற்சியின் போது மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். பிராணி ஹீலிங் என்று சொல்லும் பிராண சிகிச்சை பற்றி ஒரு பொதுவான நிலையை நாம் அடுத்த ஒரு பகுதியில் பார்க்கலாம். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் அந்த ஒழுங்குமுறை சுவாச பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.